நூல் அலுவலகம் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்கிறோம். இன்றைய நூல் அலுவலக நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வி கா சாய் பல்லவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புக்கத்தின் பெயர் மாயாவின் பொம்மை. அதை எழுதியவர் உதயசங்கர். வானம் பதிப்பகம். அதில் மொத்தம் 10 கதை உள்ளது. எனக்கு பிடித்த கதை பேர் சுற்றுலா போன சுண்டக்கா. ஒரு பாட்டி காய்கறி வாங்க கடைக்கு போனாங்க. அப்ப சுண்டைக்காவையும் பார்த்து வாங்கினாங்க. அதுல ஒரு சுண்டைக்கா உருட்டி போயிடுச்சு. அப்ப சோத்து பண்ணிக்கிட்ட போனோடனே நான் சொல்லுது அப்பப்பா சொல்லுது, அப்பப்பா சொல்லுது, அக்கா சொல்லுது, அண்ணன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே அருவாள் ஒன்று சொல்லுது. பார்த்துட்டு வாய் வச்சுக்கிட்டு வாரசாவா சிக்கனமாவா கூழாக இருக்கேன் கூழ் போட்டு தரேன் வாரசாவா சிக்கனமாவான்னு கூப்பிடுது. அப்ப அடுத்த 2 ஸ்டெப்பு தண்ணீர் குறைக்க போனோடனே அது பாடுது. குளிருது ஐயா குளிருது, காய்ச்சல் வர போகுது. குளிருது ஐயா குளிருது, காய்ச்சல் வர போகுதுன்னு பாடிட்டு அடுத்து தண்ணி தமிழ்கிட்ட போனோடனே அது சொல்லுது சிச்சி உனக்கு தான் அலையெல்லாம் போகும்னு சொன்னோடனே அடுத்து பெரிய உலகம் சொல்லுது சிச்சி உனக்கு தான் அலையெல்லாம் போகும்னு சொல்லிடுச்சு. அடுத்து காப்பரி உலகம் சொல்லுது எனக்கே இடம் இல்லை உனக்கு எப்படி இடம் இருக்குது. அடுத்து அரைப்படி உலகம் சொல்லுது பார்க்காமையே உனக்கு இடையில போகணும். அடுத்து அந்த சுண்டக்கா சொல்லுது அடி கோட்டிக்காடி பார்க்காம சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்து அரைப்படி உலகம் சொல்லுது என்கிட்ட எவ்வளோ இடம் வேணாலும் இருக்குன்னு வந்து உட்காந்துக்கோடு வந்து சொன்னோடனே அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்ணாவையில போய் சறுக்கி விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப பாட்டி வந்து கண்ணாவையில எடுக்க போறாங்க. அப்ப அதை உருண்டி என்ன செட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு. அடுத்து உருண்டு ஜம்ப் பண்ணி இட்லி சட்டிக்குள்ள போய் விழுந்துருச்சு. ஜஸ்ட் பாட்டி நேற்று சுட்ட இட்லி சட்டி அதனால சுடலை. அதனால தப்பிச்சுக்கிட்டு அடுத்து 7th படிக்குள்ள போய் அது பாட்டிக்கு தெரியாம அப்படியே இல்லையே பார்த்துட்டு சுற்றுலா போயிடலாம் சொல்லிடுச்சு. இதுதான் சுற்றுலா போன சுண்டக்கா. இதே மாதிரி ஒரே சுண்டக்காக்கு கண்ணும் வாயும் மூக்கும் காலும் கையும் இருந்ததுதான் இதால பாடியிருக்கோம். இனிமையாய் நூல் விமர்சனம் செய்த சாய் பதவிக்கு நன்றிகள். தொடர்ந்து பி கிரிமின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் ஒரு தமிழ் புத்தகத்தை படித்தேன். அந்த தமிழ் புத்தக தலைப்பு ஆமையும் குரங்கும் வாழை நட்ட கதை. ஒரு நாள் ஒரு ஆமையும் குரங்கும் ஒரு ஆற்றின் ஓரத்தில் வசித்து வந்தது. அப்போ அந்த ஆற்றின் மேலே ஒரு வாழை மரம் மிதந்து வந்தது.
அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ச்சி ஆனாங்க. நான் இந்த கதையிலிருந்து கற்றுக்கிட்டேன், நம்ம நண்பனை மறக்க கூடாது, நம்ம எல்லாத்துக்கும் உணவை தந்து சாப்பிடணும். நன்றி. நூல் விமர்சனம் செய்த டி. கிருவின் அவர்களுக்கு நன்றிகள். நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நன்றி. தற்பொழுது நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை சிறப்பு விருந்தினர் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் வழங்குகிறார்கள். முதலாவதாக சாய் பல்லவி. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும். கிருவின் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும். செய்த குழந்தைகளுக்கு நன்றிகள். தொடர்ந்து வாராந்த நிகழ்வின் வரிசையில் என்று பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் என்று நடைபெறவிருக்கிற காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்ற நிகழ்விற்கு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு எம். ருக்மணி தேவி உமா பார்வதி மேம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டோழரின் சார்பாக வருகை என்று அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருகை என்று அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டோழகம் சார்பாக வருகை என்று அன்போடு வரவேற்று இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை மன்னிக்கவும். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் சிறப்பு செய்திருவார். தொடர்ந்து ஒரு அறிமுறை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு எம். ருக்மணி தேவி மேடம் அவர்களையும் உமாபதி மேம் அவர்களையும் வருகை என்று அன்புடன் வரவேற்கிறோம். திருமிகு எம். ருக்மணி தேவி மேம் இவர் உளவியல் மற்றும் குற்றவியல் துறையில் முதுநிலை பட்டமும் PGDCA FCED பட்டமும் பெற்றவர். இவர் மனநலம் மற்றும் சிறப்பு கல்வித்துறையில் பணியாற்றும் மனையியல் ஆலோசகர் மற்றும் சிறப்பு கல்வியாளர் ஆவார். பல்வேறு வயதினருக்கான மனநல மேம்பாட்டு செயல்பாடுகள், சிகிச்சை முறைகள், ஆலோசனை மற்றும் உணர்ச்சி மேலாண்மை வழிகாட்டுதலில் அனுபவம் உள்ளவராக பணியாற்றி வருகின்றார். தற்போது மதுரையில் டாப் கிட்ஸ் கவுன்சிலிங் சென்டர், டீப் கிளினிக் மற்றும் தாஜ் ஹாஸ்பிட்டல் ஆகிய இடங்களில் மனநல ஆலோசகராக பணியாற்றுவதோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி பிரிவு மனையியல் துறையில் கல்வி மேற்பார்வை மற்றும் கற்பித்தல் பணியை செய்து வருகிறார். மேலும் இவர் கலை சிகிச்சை, இயக்க சிகிச்சை, இசை சிகிச்சை, அரோமா சிகிச்சை, உணர்ச்சி மேலாண்மை சிகிச்சை மற்றும் நேர்மறை வாழ்க்கை திறன் உருவாக்க பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை மற்றும் பயிற்சி முறைகளை பயன்படுத்தி மனநலம், நடத்தை மாற்றம் மற்றும் வாழ்க்கை தர உயர்வுக்கான சேவைகளை வழங்கி வருகிறார். மாணவர்கள், பெற்றோர், இளம் பருவத்தினர், அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்கள், சிறப்பு தேவை கொண்ட குழந்தைகள் மற்றும் பராமரிப்புகாரர்கள்
ஆகியோர்களுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார். இவரது பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டோடும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. ஆக்டிவிட்டிஸ் மூலமா பார்க்க போறோம். சோ பேரண்ட்ஸ்க்கு அதான் சொல்றேன், இது வந்து அவங்களோட ஒரு அட்டென்டிவா இருக்கணும், கான்சன்ட்ரேஷனா இருக்கணும். சோ அத பத்தி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் நம்மளோட கேம்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் சோ பார்க்க போறோம். இதுல இன்க்ளூடிங் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ தயவு செஞ்சு ப்ளீஸ் கம் ஜாயின். பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழந்தைய கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க. உங்க புக்ஸ் கொஞ்சம் இருக்கட்டும், நீங்க எந்திரிச்சுக்கோங்க. ஒரு கேம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு கேமோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ஒரு குரூப். சோ இவங்க ஒரு 2 குரூப்பா நம்ம பிரிக்க போறோம். பேரண்ட்ஸ் ஒரு குரூப்பா பிரிக்க போறோம். இந்த ப்ரோகிராம் ஃபுல்லாமே பேரண்ட்ஸ் சேர்ந்துதான், குழந்தைங்க மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க, விளையாட போறீங்க, கத்துக்க போறீங்க. ரைட், சரி. சோ உங்க நோட் புக்ஸ்ல வச்சுக்கோங்கண்ணா. ரைட்டா, சரி. இப்போ நம்ம ஒரு எத்தனை பேருக்கு அரௌண்ட் ஒரு 25 கிட்ட இருக்கிறீங்க. ஒரு 4-5 குரூப்பா பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒரு 5 பேரா மேம் கவுண்ட் பண்ணவா? 1 2 3 கவுண்ட் பண்ணவா? ரைட், 1 1 2 அப்படியே 2 சொல்லுங்க. 2 1 1 1 3 3 மா 5 1 சோக்கு போயிரும் 4 1 ஓகே. உங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த கேக்குறேன். 4 பிரச்சனை இருக்காப்ல காலி இல்ல கேக்குறேன். 1 3 சரி 4 then குட்டி பாப்பா 5 சரி 1 இந்த 5 சார் 5 நீங்க 1 அவ்வளவுதான். சில்ட்ரன்ஸ் அவ்வளவுதான். சரி, நீங்க 2 அப்பனா அவங்க 1 இருக்காங்க, நீங்க 2 ஆறீங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து அந்த குரூப்ல பிரிச்சுறோமா? 1 இங்கிட்டு வாங்க பாப்பா. 1 நம்பர் சொன்ன எல்லாரும் இங்கிட்டு வந்துருங்க. 1 எல்லாரும் வாங்க, ஒரு சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். நம்பர் 1 வந்துருங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்பர் சொன்னவங்க? நம்பர் 1 ரைட். நம்பர் 2 இங்கிட்டு வாங்க. 2 இங்கிட்டு வாங்க. 2 இங்கிட்டு வாங்க. ரைட். 3 இங்கிட்டு 3 நின்னுக்கோங்க. 3 அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்கடா. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் ரவுண்டா நின்னுக்கோங்க. 3 நின்னுட்டீங்களா? ஒரு சர்க்கிள்ல நின்னுக்கோங்க. ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். 4 இங்கிட்டு வாங்க. 4 நம்பர் 4 ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 ரைட். நம்பர் 5 பின்னாடி ஒரு சர்க்கிள். நம்பர் 5 பின்னாடி. சோ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணீங்களா? உங்க நம்பர் என்ன? 2 3 சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க 1 நீங்க 2 சூப்பர், அழகா ஃபார்ம் பண்ணீங்களா? பேரண்ட்ஸும் 2 சர்க்கிளா ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் 2 சர்க்கிளா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள்ல 5 பேர். இப்போ எப்படி நம்ம 5 சொன்னோமோ ஒரு சர்க்கிள்ல 5 பேர். அடுத்து இது ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 or 3 groups I think வரும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின். 5 பேர் ஒரு குரூப்புக்கு 5 பேர். அடுத்த குரூப்புக்கு போயிடலாம். ஓகே, டன். ஜாயின் பண்ணிட்டீங்களா? சர்க்கிள்ல நின்னுக்கோங்க. எல்லாரும் சர்க்கிள்ல நின்னுக்கோங்க. சரி, போமா கேம் போமா. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் கேம் என்ன தெரியுமா பண்ண போறேன்? எல்லாரும் 5 மெம்பர்ஸ் இருக்கீங்களா உங்க டீம்ல? நீங்க ஒரு டீம் அடிக்கிறீங்க, ரைட்? ஒரு டீம் அடிக்கிறீங்க, 5 1 இருக்கீங்க. நான் இப்ப சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 2 3 கோ சொல்லிட்டே இருக்கீங்க. கவனிங்க. 1 2 3 கோ சொல்லிட்டேனா லாஸ்ட் நம்பர் என்ன சொல்றேன்? அந்த 3 மட்டும் ஒவ்வொரு டீம்ல இருந்து என்கிட்ட வந்து நிக்கும். நான் மாத்தி மாத்தி சொல்றேன். 2 சொல்றேன், 3 சொல்றேன், 5 சொல்றேன். 5 வரைக்கும் சொல்றேன். நம்ம up to 5 வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் இல்லையா? சோ 5 வரைக்கும் நான் சொல்றேன். சோ நான் லாஸ்டா என்ன நம்பர் பிடிக்கிறேனோ ஒவ்வொரு டீம்ல இருந்து அவங்க என்கிட்ட வந்து நிக்கணும். இதான் கேம். பண்ணலாமா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? பண்ணலாமா? சோ லாஸ்ட் நம்பர் பிடிக்கிறத நீங்க எல்லாமே டீம்ல இருக்கிற பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண கவனிச்சுக்கோங்க. பண்ணலாமா? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப நான்
லாஸ்ட் எந்த நம்பர் முடிக்கிறேன்? அந்த 3 மெம்பர்ஸ் மட்டும் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஒவ்வொரு குரூப்ல இருந்து 3 மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். 3 மெம்பர்ஸ். நான் எந்த நம்பர் முடிக்கிறேனோ அந்த நம்பர் வரேன். நான் இன்னொரு தடவை 2 சொல்வேன். சோ 2 மெம்பர்ஸ் வந்து நிக்கணும். 1 சொன்னா 1 வந்து நிக்கணும், 5 னா 5. சோ நீங்க தான் அப்சர்வேஷன் பண்ணனும், நீங்க தான் கவனிக்கணும். குட்டீஸ் நீங்க தான் கவனமா கவனிக்கணும். யாரோட வரலாம், உங்களோட சாய்ஸ். நான் இவங்க தான் நான் சொல்ல மாட்டேன். நான் வெறும் என்னோட குட்டி நம்பர்ஸ் சொல்லுவேன். ஓகே, போலாமா கேக்குக்கு? போலாமா? போலாமா? ஓகே, சூப்பர். நல்ல சர்க்கிள் நல்லா கவனிக்க பாப்போம். கேம் நல்லா கவனிச்சு பண்ணணும். ஓகே? ரெடி? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். 1 2 3 4 கோ. பேலன்ஸ்லாம் எங்க நிக்கிறீங்க? பேலன்ஸ் எங்க நிக்கிறீங்க? ஒட்டக்க பட்டீங்களா? சரி, ரைட். தென் அகைன் பிளேஸ் போங்க. உங்க பிளேஸ் போங்க. பேலன்ஸ் டீம் அங்கேயே தான் நிக்கணும். திருப்பி சொல்றேன். பேலன்ஸ் வந்து நான் பாக்குறேன். நம்பர் சொல்றாங்க. ரெடி போலாமா? சோ ஒரு டைம் பீரியட் நம்ம வச்சுக்கலாம். ரெடி அடுத்து போலாம். அடுத்து போலாம். 1 2 go. 2 உள்ள இடத்துல 4 தான் வரீங்க. வச்சிருக்கீங்க. அது மறச்சு. பாக்கி உள்ளவங்க நிக்கணும். இந்த ஓரத்தை தள்ளி வந்தாலே ரைட். போங்க, உங்களோட பிளேஸ் போங்க. இந்த கவனிங்க, ஒரு டீம்ல 2 சொன்னா 4 வந்து நிக்கறாங்க. நீங்க தான் உங்க டீம்ல வந்து என்ன பண்ணணும்? உங்க டீம் என்ன பண்ணணும்? ஐடியா கொடுக்கணும். ரைட். போலாம். அடுத்து நான் சொல்றேன். 1 2 3 go. அப்பா. 3 பேலன்ஸ் டீம்ல கை தூக்குங்க. பேலன்ஸ் இருக்கறவங்க கரெக்ட்டா இருக்கீங்களா? வெரி குட் சூப்பர். அகைன் நம்ம பிளேஸ் போங்க. அப்பா நீ மட்டும் இங்க ஓரத்தை நான் ஸ்லோவா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா பண்ணேன். சோ டக்கு டக்கு ஓடிட்டு உங்க பிளேஸ் போறீங்க. வேகமா போங்க. நான் ஸ்லோவா பண்ணறதால என்ன பண்றீங்க? மெதுவா ஆம மாதிரி ஊந்து வரீங்க. இது அப்படிதான் கிடையாது. கிளியர் பண்ணிக்கலாமா? இப்ப நான் மார்ச் பாஸ்ட் நிக்கிறாங்க குழந்தைங்க. இப்ப நான் ஸ்பீடா சொல்லிடுறேன். உங்களோட பொறுப்பு தான். என்கிட்ட வந்து நிக்கணும். நான் ஸ்பீடா சொல்றேன். நீங்க ஸ்பீடா உங்களுக்கு ஆனா திருப்பி நீங்க டீமுக்கு போகணும். இங்கே நிக்க கூடாது. நான் ஸ்பீடா சொல்லுங்க. இங்கே நிக்க கூடாது. போயிட்டு எனக்கு வரணும். சரியா? சரி. என்னாச்சு? ஒரே சர்க்கிள் ஆகி போச்சு. டீம் எங்க? உங்க டீம் எங்க? வேர் இஸ் யுவர் டீம்? டீம்ல இருக்கீங்களா? சரி, ரைட். 1 2 go. உங்க பேஸ் பாருங்க. 1 2 3 4 go. பேஸ் பாருங்க. 1 2 3 4 go. Place பாருங்க. Place. Go to the place. 1 2 3 4 5 go. 5 எல்லாரும் வந்துருவீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் வந்துருவீங்கல்ல? ரெடி. Go to place. 1 go. 1 Go to the place. 1 2 go. Go to the place. 1 2 3 4 go. Super. Place. Go to the place. 0 go. 0 என்ன பண்ணுவோம்? 0 என்ன பண்ணுவோம்? அதே சரி, ரைட். புதிஸ் இந்த கேம் விளையாடுறீங்களா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கேம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கேம்ஸ்ல? சொல்லுங்க. அந்த
நான் என்ன சொல்றேன்றத ஒரு அட்டென்டிவா இந்த பிளேஸ்ல இருக்குது இல்லையா? நம்ம இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் சொல்லுவோம். அட்டென்டிவ் சொல்லுவோம் இல்லையா? அட்டென்டிவா இருங்கப்பா. கிளாஸ்ல சொல்லுவாங்க மிஸ் சொல்லுவாங்க டீச்சர் சொல்லுங்க அட்டென்ஷனா இருங்க, அட்டென்டிவா இருங்கன்றல. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கவனம். சோ இந்த கேம் மூலமா கவனம் பிளஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்களா? ஒரு ஈகர் இருந்துச்சா? ஒரு ஆர்வம் இருந்தது அவங்க கிட்ட. சரி என்ன சொல்ல போறாங்க, நம்ம போய் நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததா? சோ இதுதான் கவனம் பிளஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஒரு ஆக்டிவோட ஒரு பார்ட்டிசிபேஷன் செய்யறது பிளஸ் இந்த இது வந்து ஒரு வாலண்டியர். நான் முன்னாடி போய் நிக்கிறேன் டீம்ல, நீ போ நான் போ யாரும் நீங்க சொல்றது இல்லையா? வாலண்டியரா வந்தீங்க எல்லாரும். நீ போ நான் போ எதுவும் விட்டு சொன்னீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்லல நீங்க. சோ வாலண்டியர் சரிங்களா? சரி இதே மாதிரி இன்னொரு கேம் விளையாடுவோமா? சோ இந்த கேம்ல பேரண்ட்ஸ் உட்படலாம் இந்த ஸ்பேஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு விதமான ஒரு கேம் தான். நான் முடிச்சிட்டோம் உங்க क्वेश्चंस ரைட்டா? இது ஒரு 5 கவுண்டிங்ஸ், ஒரு 5 நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்ல வந்து 5 நம்பர் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆக்ஷன் சொல்றேன். சோ இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், என்னன்றது பார்க்கலாம். ரைட்? நம்பர் 1 அப்படினா இப்படி கை தூக்கி உங்களோட நேம் சொல்லுங்க. ருக்மணி உங்க நேம் சொல்லுங்க. குட். 1ன்றது உங்களோட நேம் சரியா? 2னா ஜம்ப், ஜம்ப் பண்ண பாப்போம். காஸ் 2னா ஜம்ப் சரியா? 3னா ரன், வாக். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இதான் நித்தர்ல ரன் கிடையாது. சோ நான் திருப்பி சொல்றேன், இந்த இடத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கலாம் சரியா? 3னா ரன் சரிங்களா? 4னா எல்லாரும் டான்ஸ் ஆடுவீங்களா? ஆக்ஷன் பண்ண சொல்றோமா? டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ரன்னிங் ஆக்ஷன் பண்ண சொல்றோமா? சரி அப்ப ரன்னிங் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க, ஓடுற மாதிரி சரிங்களா? ரன்னுக்காக வச்சுக்கலாம். ரைட். ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுங்க பாப்போம். டான்ஸ் போடுங்க. அவ்வளவுதான். சோ இது 5 கவுண்டிங் ஆச்சா? நம்பர் 1 நேம், நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 வந்து சிட், சிட் பண்ணிக்கலாம். நம்பர் 5 சிட், அவ்வளவுதான் சரிங்களா? இப்போ இந்த இடத்தை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து மட்டும் போயிட்டு வாங்க சரிங்களா? கீழே விழுந்துடாம. இப்போ நான் வெறும் 5 கவுண்டிங் இப்பலாம் நான் கண்டினியூவா சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்? எஸ் நான் மாத்தி மாத்தி தான் சொல்லுவேன். நீங்க தான் கவனிச்சு அதை கரெக்டா பண்ணணும். பண்ணலாமா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 4 என்னது? 4 என்னது? டான்ஸ் சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் ஓகே? 1 2 ரன் ரன் ஜம்ப். வெரி குட். அலாட்டா இருக்கீங்க. 2 வந்து ஜம்ப். 3 ரன். மெதுவா மெதுவா மெதுவா
சரி இந்த கேம்ல என்ன கத்துக்கிறீங்க? இந்த கேம்ல என்ன கத்துக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். வெரி குட் கான்சென்ட்ரேஷன். நல்லா கவனமா விளையாடு பாட்டு. பாட்டு விளையாடணும். கேட்கணும். பாட்டு விளையாடணும். வேற ஏய் மெமரி வெரி குட். மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா ஓகே சோ ஒரு 5 கமெண்ட் சொல்றப்ப அந்த 5 ஆக்ஷன்ஸ் நம்ம மெமரியில வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாம என்ன ஃபாஸ்டா சொன்னாலும் இங்க இருந்து என்ன நமக்கு டக்கு டக்கு ஆகும். ஓகே சரி ரைட். அடுத்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் போமா? அதுவும் ஆக்ஷன்ஸ் தான், அதுவும் லாபம் போகும். சரியா? இது ஒரு 3 குரூப்பா பிரிச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் ஒரு குரூப் இங்க வந்துருங்க, கீழே உட்காந்துக்கலாம், இங்க ஓடலாம். 2 குரூப்ஸ் ஆஃப் நீங்க உட்காருங்க. வேணும் இங்க ஒரு குரூப் உட்காருங்க. ஒரு 3 குரூப் இங்க ஒரு குரூப் உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஃப்ரீயா உட்காருங்க. ஒரு 3 குரூப் பண்ணி எனக்கு வேணும், அவ்வளவுதான். 3 குரூப் பேரண்ட்ஸ் ஒரு குரூப்பா இருந்துக்கோங்க. சில்ட்ரன்ஸ் வந்து 2 குரூப்பா. இங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. சில்ட்ரன்ஸ் 2 குரூப். இங்க உட்காருங்க. ரைட். மாமா குரூப் நீங்க சேர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. வாய்ஸ் நீங்க சேர்ந்து உட்காருங்க. நமக்கு 3 குரூப் வேணும். சரியா? சோ செப்பரேட்டா பண்ணுங்க. அப்பதான் ஆக்ஷன்ஸ் நம்ம கரெக்ட்டா. கொஞ்சம் எங்க இருக்கு? நீங்க எங்க இருக்கு? இங்க ஜாயின் பண்ணு. சரி. ஜாயின் பண்ணீங்களா? சோ 1 2 3 குரூப் இருக்கீங்களா? சரியா? சோ இது ஒரு ஸ்டோரி டெல்லிங். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் ஆனா நல்லா இருக்கும். கேம்ஸ் நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி டெல்லிங்ல 3 கேரக்டர் உட்கார்ந்து 3 கேரக்டர் இருக்கு. சோ இந்த 3 கேரக்டருக்கும் 3 ஆக்ஷன்ஸ் இருக்கு. ரைட்? 3 கேரக்டர் நான் சொல்றேன். 3 கேரக்டர் 3 ஆக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரி மாதிரி நான் கையில வச்சிருக்கேன். அந்த ஸ்டோரியில அந்த 3 கேரக்டர் நேம் சொல்றேன் இல்லையா? நான் எப்பெல்லாம் சொல்றேன் அந்த நேம் அந்த குரூப் மட்டும் எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன். ரைட்? நான் ரிப்பீட்டடா போயிட்டே இருப்பேன் ஸ்டோரி. நான் நிப்பாட்டலாம் மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணுவேன். அதுல 3 கேரக்டர்ஸ் இருக்கு. 3 கேரக்டர்ஸ்க்கு 3 ஆக்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த 3 ஆக்ஷன்ஸ் நான் ஸ்டோரி கடகடன்னு ரீட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். நான் அந்த நேம் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் நான் சொல்லி கொடுப்பேன். அதை நீங்க பண்ணணும். பண்ணலாமா? சரியா? ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் ஃபர்ஸ்ட் பாப்போம். பெட்டின்னு ஒரு கேரக்டர். பெட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கொடுப்போம். சரிங்களா? பெட்டி அப்படின்னா ஒரு சவுண்டோட பெட்டியை சவுண்ட் கொடுப்போம். என்ன சவுண்ட் பாத்தீங்களா? ஊ ஊ டீடு. பேரண்ட்ஸ் ஊ ஊ டீடு. இத சொல்லிட்டு என்ன பண்ணனும்னா கிப் ஆக்ஷன் பண்ணனும். எஸ், யாராவது ஒருத்தர் பண்ணி காமிக்க முடியுமா? ஒரு பேரண்ட், வாலண்டியர் பேரண்ட், வெயிட் பண்ணுங்க. ஒரு பேரண்ட் கிப் ஆக்ஷன். வெரி குட். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க என்ன ஆக்ஷன் அப்ப உங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன ஆக்ஷன் இல்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஊ டீடு வித் கிப் ஆக்ஷனோட பண்ணணும். உங்களோட செகண்ட் வந்து நீங்க வந்து லூயிஸ். நீங்க என்னது? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கேரக்டர் பேர் என்னது? லூயிஸ். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேர்ட் சொல்ல போறீங்கன்னா வெல் ப்ளோ எந்த ஆக்ஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஆம் ஆக்ஷன் எப்படி கொடுக்கணும்? சோ என்ன பண்ணலாம்? வெல் ப்ளோ சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் கொடுக்கணும். நீங்க யார் உங்க கேரக்டர் என்ன? லூயிஸ். அப்படின்னா வெல் ப்ளோ ஆம் ஆக்ஷன்ஸ். ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து டைகர். டைகர் எப்படி சவுண்ட் கொடுக்கும்? சரி, டைகர் எப்படி சவுண்ட் கொடுக்கணும்? இது எல்லாமே நீங்க எந்திரிச்சுதான் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. உட்காந்துக்க யாரும் பண்ணக்கூடாது.
உங்க நேர்மறையில நீங்க எந்திரிச்சு ஆக்ஷன் நீங்க என்ன பண்ணா டைகர் வந்து சவுண்டுங்க யாரும் போட்ட விடுறாங்க இது பண்ணா எப்படி வச்சுக்கோமா டைகர் எப்படி இருக்குமா இதோட சேர்த்து உங்க ஆக்ஷன்ஸ் ஓகே ட்ரை பாப்போம் வெட்டி இல்ல உட்கார்ந்தே பண்ணுங்க இப்போ உட்கார்ந்து வெட்டி என்ன பண்ணணும் பூ வித் கண்டிப்பா இந்த ஆக்ஷன் பண்ணணும் சரி லூயிஸ் ஆக்ஷன் எல்லாமே கண்டிப்பா பண்ணணும் சரியா சும்மா பண்ணக்கூடாது எந்திரிச்சு பண்ணணும் இப்போ உட்காந்துக்கோங்க நான் ஸ்டோரி ரீட் பண்ணதை எந்திரிச்சு பண்ணணும் வெல் ப்ளோ வித் ஆக்ஷன்ஸ் ரைட் டைகர் யாரையும் கடிச்சிடக்கூடாது ரைட் போலாமா கேட்க ஸ்டோரி நான் ரீட் பண்ணிட்டே போறேன் சோ உங்களோட நேர்மறையில கவனிச்சு நீங்க பண்ணணும் சரிங்களா போலாமா ready start போலாம் once upon a time there was a charming young lady named Betty who was loved by a sailor called Louis. Betty lived near a great forest in which there a big tiger. One day, Betty decided to visit her grandmother who lived in the heart of the forest where the tiger lived. Louis wanted to go along, but Betty would not listen and would not Louis accompany her. Soon the tiger followed Betty. The tiger crept closer and closer, but came a Louis. Just as the tiger was about to leap on Betty, Louis hit him with his iron rod and saved Betty's life. Thus ends the story of Louis, Betty, and the big bad tiger. ஒரே ஒரு ஃபாஸ்டா ஏன்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக மெதுவா நான் போறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடலாமா ஃபாஸ்டா பண்ணலாமா கொஞ்சம் பேசலாம் நம்ம இப்போ பேசலாமா சொல்லுங்க லூயிஸ் லூயிஸ் அழகா இருக்கீங்க சரி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாமா பேரண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சூப்பரான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் சேர்ந்துருக்கீங்களா திருப்பி சொல்றேன் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவேன் அது சென்ட்ரல் இருக்கு அப்புறம் பண்ணிட்டு அங்க நிக்க கூடாது திருப்பி உட்கார்ந்து திருப்பி பண்ணணும் ஓகே போலாமா ப்ளீஸ் போலாமா Once upon a time there was a charming young lady named Betty who was loved by a sailor called Louis. Betty lived near a great forest in which there a big tiger. One day Betty decided to visit her grandmother who lived in the heart of the forest where the tiger lived. Louis wanted to go along, but Betty would not listen and would not let
என்ன லேர்ன் பண்ணீங்க கேம்ல? அட்டென்ஷன் வேற, கான்சன்ட்ரேஷன் வேற, தம்பி தம்பி So இந்த கேம்ல மெயின் திங் வந்து லிசனிங் தான். சரிங்களா? அதாவது லிசனிங் எப்போ வரும் அப்படின்னா நாம எந்த இடத்துல இருக்கோம் கவனிக்கணும் அப்படின்றத கூட அந்த லிசனிங் வரும். சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். சூப்பர் பிரெயின் யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? தாலியை போட சொல்லுவா சூப்பர் பிரெயின் யோகா எத்தனை பேருக்கு தாலியை தெரியும்? போட சொல்லிடுவா ஒரு ஆள் வந்து முன்னாடி வந்து போட தாலி முடியுமா? போடுற ஒரே ஒரு ஆள். போட சொல்லிடுவா கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. நல்லா உட்காரணும், நல்லா உட்காரணும். ஒரு நிமிஷம். இன்னொன்று, இந்த தப்பு இருக்கு இல்லையா, இந்த தப்பு வந்து நல்ல காலை இழுக்கணும். சும்மா எப்படிலாம் பிடிக்கும், சரியா? ஸோ இந்த தப்பு என்ன பண்ணலாம்? இப்போ நல்லா உட்காந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரைட். சூப்பர் சூப்பர் உட்கார். ஸோ இது வந்து சூப்பர் பிரெயின் யோகா. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது நம்ம தோப்புக்காரன்னு சொல்லுவாங்க, உப்பி போடுறோம்னு சொல்லுவாங்க. இது வந்து சரிங்களா? இது என்ன அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுங்க, வீட்டில் காலையில் எழுந்திருப்பீங்க இல்லையா? சரி, காலையில் என்ன செய்வீங்க? தண்ணி குடிப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? உண்மையாவே சூப்பர் சூப்பர். வேற பல் தேய்ப்பீங்க. வேற முக்கியமானது என்ன பண்ணுங்க? பல் தேய்க்கிறது குடிக்கிறதா இருப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு ரெடி ஆவீங்களா? படிக்கிறீங்களா? எஸ், டூ இட்ஸ் a டூ. படிப்பீங்களா? ஒரு திருப்பி பாருங்க. யார் கால் திருப்பி பாருங்க. go to school only இல்ல, காலை படிக்கலாம் நேரம் இருக்காது நமக்கு இல்ல. சரி, ரைட். சோ மார்னிங் எந்திரிச்சு நீங்க ஒரு ரொட்டீன் தான் சொல்றீங்களா? பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது. நீங்க போட மாட்டீங்களா? வெரி குட் வெரி குட். எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க. ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்கலாம். சரி, ரைட். வெரி குட். சரி, காலையில உங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்களா? பண்றதோட சேர்த்து இந்த ஒரு சூப்பர் பிரெயின் யோகா பாப்பா பண்ணி காமிச்சா இல்லையா? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 வந்து நல்லா பண்ணுங்க. இது பண்ற மூலமா உங்களுக்கு என்ன அப்படின்னா மெமரி கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு சின்ன ஒரு சொல்றேன். நமக்கு இந்த காது இருக்கு இல்லையா? இந்த காதோட நர்வ்ஸ் வந்து நம்ம பிரெயினோட நர்வ்ஸோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் சொன்னேன், அந்த தப்பை வந்து நம்ம இப்படி பிடிச்சு பண்ணுவோம்ல, இழுத்து பண்றப்ப அந்த நர்வ்ஸ் வந்து அந்த நர்வ்ஸ்னா நரம்புகள், சரியா? அந்த நர்வ்ஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகிறப்ப நமக்கு வந்து மெமரி நல்லா கிடைக்கும். மெமரி கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும். இது வந்து முன்னாடி காலத்துல இருந்து, அதாவது இந்த சூப்பர் பிரெயின் யோகா நம்ம தான் கண்டுபிடிச்சோம். முன்னாடிலாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும், குருகுலம்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து சரி நான் ஒண்ணு பண்ணுவோமா? இடையில ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் ஹாய்ன்னு சொல்றேன், நீங்க ஹலோன்னு சொல்றீங்களா? இடையில நீங்க
இதெல்லாம் பேசினீங்கன்னா நான் உங்க ஸ்டிமுலேட் பண்றேன், ட்ரிகர் பண்றேன். ஓகே பண்ணலாமா? ஹாய் ரைட். ஸோ குருகுலம் முன்னாடிலாம் குருகுலம் சொல்றது குட்டீஸ்க்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணல, ஒழுங்கா படிக்கலாம் தோற்கணும் சொல்லுவாங்க. இது நாட் வந்து பனிஷ்மெண்ட் கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இந்த காலத்துல அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆச்சு, அது வேற கதை, சரிங்களா? பட் உங்களுக்கு குட்டீஸ்க்கு நான் சொல்ற ஒரு விஷயம், இந்த சூப்பர் பிரெயின் யோகாவை டெய்லி ஒரு 10 to 15 மார்னிங் வச்சு கம்பல்சரி நீங்க போடணும். போடுவீங்களா? போடுவீங்களா? மிச்ச வேற எஸ் ஒன்று பார்த்தா வருது. காலையில எழுந்திரிச்சு கம்பல்சரி போடுங்க, சரிங்களா? போடுவீங்களா? சரி ஓகே. சரி இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? இந்த ரிட்டன் ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? இதுவே ஒரு மெமரி ஆக்டிவிட்டி தான். உங்க நோட் பென் எல்லாம் எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் இந்த நோட் புக் இருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கவனிங்க. ஒரு உங்களோட பென்சில் தான் இருக்கும், சரிங்களா? பென்சில வந்து வரைய போறீங்க, ஆனா அடிச்சுலாம் வரையக்கூடாது. நீங்க எப்படி வரையறீங்க அப்படியே இருக்கட்டும். இது வந்து நீங்க வந்து டிராயிங் அழகா தான் வரையணும்ன்ற அவசியம் தான் கிடையாது. நான் வந்து பார்க்க போறேன் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ரூல் என்னன்னா அடிச்சு வரையக்கூடாது. இதை பார்த்து அப்படியே வரையணும். சொல்றேன், அழகா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் ஃப்ளவர் பாட் மட்டும் வரைஞ்சா போதும், கிளி குயிலா வரைய வேண்டாம். சில கிளி குயிலா வரையறீங்க வேண்டாம். கலர் வேண்டாம், கலர் வேண்டாம். சூப்பர் சூப்பர் எக்ஸலென்ட். அழிச்சு வரையக்கூடாது. ப்ளீஸ் அழிச்சு வரவே கூடாது. திருப்பி சொல்ல, அழிச்சு வரையாதுங்க. என்ன இருக்கோ பரவாயில்ல. ஓகே, அழிச்சு வரைய வேண்டாம்.
ஈஸியாக அந்த இடம் காமிப்பாங்க. மொத்தமாக அனுப்புவோம். அவர் அனுப்புனா இப்போ அதுக்குள்ளே அனுப்புறீங்க. எடுத்துகிட்டு சொல்லி சேர்த்து அனுப்பிச்சி விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் அப்படியே அனுப்பிச்சு அப்பெல்லாம் இதை கேட்கல. Parents guide பண்ணுங்க.
பண்ணி கொடுக்காதீங்க. நீங்க பண்ணி கொடுக்க வேண்டாம். எப்படி கைட் பண்ணி கொடுங்க. அவங்க செஞ்சு கொடுக்க வேண்டாம். அவங்க செய்ய வைங்க. எக்ஸ்ட்ரா மேக்கப் சார்ஜ் இருக்காங்க. அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம். இருக்குதா படுதா லெஃப்ட் ஹேண்ட் டு ஏன் எப்படி கொண்டு போனா எப்படி ஃபினிஷ் பண்ணணும்ன்ற ஒரு இடம் வந்து நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆன் தி ஸ்பாட் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்றேன். ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க, யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணி சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய் முடிச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பண்ணல ஒரு ஐடியா பண்ணுறீங்களா. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங். செகண்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே எந்த ஆக்டிவிட்டினாலும் சரி உங்களோட ரெண்டு ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றப்ப நம்மளோட லெஃப்ட் பிரைன் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணல உங்களோட ரைட் பிரைன் யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். ரைட் பிரைன் எதுக்கு ஒர்க்கிங் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. கிரியேட்டிவிட்டி எதுக்கெல்லாம் கற்பனை திறன் படைப்பாற்றல் சொல்லுங்க. டிராயிங் வேற 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 நம்ம எதுவுமே பண்றதுனாலும் சரி, இப்போ ஒரு வேலை செய்யறதுனா சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட் எடுத்தா நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதலாம். ஒரு வேலை செய்யறது நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணலாமா, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணலாமா. நெக்ஸ்ட் போவா இப்ப சேவ் பண்ணலாம். கலங்கல ஆமா ஆமா இப்ப எப்படி ரீட் பண்ணனும் சார் மத்த குட்டீஸ் கவனிங்க. இந்த பாப்பா என்ன சொல்றாங்க கவனிங்க.
வெயிட் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்களோ வித்தியாசத்துல இருந்து வாசிக்கணும். எல்லாரும் சான்ஸ் வெயிட் பண்ணுங்க. Red, green, red, blue, yellow, green, blue, red, blue, green, yellow, green, blue, red, yellow, green, blue, green, blue, green, yellow, blue, red. வெயிட் பண்ணுங்கடா. எல்லாரும் சான்ஸ் Yellow, blue, அது green, yellow, red, green, blue, yellow. வாசிக்கணும். Blue, red, yellow, green, red. Yellow, red, green, blue, yellow, blue, red, yellow, green, red, green, yellow, red, blue, red, yellow, blue. சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அர்ச்சனா? இப்போ மேமா போறீங்க. என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. இதுல வந்து கலர் பண்ணனும் சொல்லுங்க. ரெட் சொல்லுங்க. ரெட், ப்ளூ, yellow, ப்ளூ அப்படி சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். எப்படி தெரியுமா? லிசன். yellow, red, green, blue, red, yellow. சொல்லலாமா? Yellow, red, green, blue, red, yellow, red, yellow, green, blue, red, yellow, green, blue, yellow, red, green, blue, green, red, yellow, blue, green, blue, yellow, red, yellow. Blue, green, red, yellow, blue, green, red, yellow,
Thank you.